பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் பதவி 28ஆம் தேதி முடிகிறது. அவர் ஃபீல்ட் மார்ஷல் என்ற அந்தஸ்தில் உள்ளார். அந்த பிரிவுக்கு பதவி நீட்டிப்பு செய்ய அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை. இதற்காக அரசியலமைப்பு சட்ட 243வது பிரிவை திருத்த மசோதா கொண்டு வந்து பார்லிமென்டில் நிறைவேற்றியது ஷெபாஸ் ஷெரீப் அரசு. இதன் மூலம் ராணுவம் சட்டப்பூர்வமான ஆட்சியாளராக மாறுகிறது. ராணுவம், கடற்படை, விமானப்படை என முப்படைகளுக்கான அதிகாரமும் ஒரே நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் தலைமை தளபதி என்ற பதவி உருவாக்கப்பட்டு அதில் அசீம் முனீர் நியமிக்கப்பட உள்ளார். இதுவரை அந்த அதிகாரம் அதிபர் மற்றும் அமைச்சரவை கட்டுப்பாட்டில் இருந்தது. தலைமை தளபதி பதவியில் இருப்பவர் மீது யாரும் எந்த வழக்கும் தொடர முடியாது. அணு ஆயுத கட்டுப்பாடும் நீதித்துறையும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொன்னால், பாகிஸ்தானில் மொத்த அதிகாரமும் அசீம் முனீர் கையில்தான். அதிபர், பிரதமர் பதவிகள் வெறும் அலங்கார நாற்காலிகளாக இருக்கும்.